இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியில் போகலாமா அப்படின்னு தெரியாதனமாக வாய் சொல்லிட்டேன். அப்போனா ஏறி ரெடி கிளம்புன்னு சொல்லிட்டு என்னை ஹஸ்பண்ட் இழுத்துட்டு போயிட்டாரு. எந்த பக்கம் போகலான்னு கேட்டால் எனக்கு வந்து கிளைமேட் சில்லுன்னு இருந்தால் ஓகேவா இருந்துச்சு. சரி ஓகே பொள்ளாச்சி சைடு வேணால் ஆலியார் வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வரலாம். அந்த போகும்போது டிமார்ட் பார்த்துட்டேன். சரி வரும்போது கண்டிப்பாக டிமார்ட்டோட பார்த்துட்டு வந்துடணும். என்ன தான் இருக்குது, எப்படி சேல் பண்ணலாம். பட்டர் பன் கேக் ஷாப் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். காரசாரம் இல்லை, ஒன்றும் இல்லை, உடுமலை அழகில் சாப்பிடவே முடியாது. மேபி அந்தந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு பெட்டராக இருக்கலாம். ஆனால் உடுமலை சைடு வந்து சாப்பிட்டு ஒரு ஷாப்பில் அங்கே போய் சாப்பிட்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஒர்த்தா இல்லை, ஃபீல் ஆகலை. சரி அப்படியே ஆலியார் போகலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் கோழியெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சும்மா ரேட்டெல்லாம் கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். க்ரௌடு வந்து பெருசாக இல்லை, மீடியம் க்ரௌடு தான். இங்கே வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 20, 2 பேர் போனால் 30. அதே வெஹிக்கல் பார்க்கிங்கோடு இருக்குது, இல்லை வெஹிக்கல் வந்து போயிருக்கோன்னு சொன்னோம்னா 40 அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் பே பண்ணிவிட்டு உள்ளே வந்து போனோம். இது எப்போவுமே வந்து காலேஜ் டைம்லேருந்து இது வந்து எங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு லவர் ஸ்பாட், அவ்வளோதான். அதிகபட்சம் வந்து கப்பிள்ஸு அவங்க தான் வந்து ரோமிங்கில் இருப்பாங்க. ஒரு சைடு வந்து ட்ராவலர்ஸ் பாதி பேர் வந்திருப்பாங்க, கிட்ஸோட ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வராங்க ஒரு சைடு. அந்த மாதிரி இருந்துச்சு. இது காலேஜ் அண்ட் டே வந்து ஈவெண்ட் இருந்தது என்னமோ. நிறையா பொண்ணுங்க அப்படியே கப்பிள்ஸ் சாரியோடையே வந்து கப்பிள்ஸாக இருந்தாங்க. சரி நம்ம அதை போகிற போக்கில் அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதான். சரி நம்ம மேலே டேமு ஒரு ரவுண்ட் போகலான்னு சொல்லிட்டு மேலே போகலான்னு சொன்னாரா. பெருசாக இல்லை, தண்ணி வரல, தண்ணியே இல்லை. அதுதான் ஆக்சுவலாக சொல்ல போனால். அதே மாதிரி அப்படியே மேலே வாக் போகணும். ஏறது கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, நம்ம ஏறி பழக்கம் இல்லைல்ல. தசு புசுன்னு ஏறி அது பின்னாடி எங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு ஒரு கப்பல் வந்துட்டு இருந்தாங்க. சரி அதே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மேலே போயிட்டோம். மேலே போனாலும் தண்ணி பெருசாக இல்லை, அதனால் ஒரு சின்ன வாக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இது ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உள்ளே சுற்றலாம், அதுக்கு மேலே நம்ம முடியாது. குழந்தைங்களாம் இருந்தால் கூட விளையாடுவாங்க. நம்மளாம் அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் வர வழியில் நர்சரி தெரியும். நான் வந்து தென்னை மரக்கன்று நட்டணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது. சரி சும்மா கேட்டு பார்க்கலான்னு கேட்டால் ரேட் கொஞ்சம் அதிகமாக சொன்ன மாதிரி இருந்தது. சரி விசாரிச்சுட்டு சும்மா சுற்றி பார்த்துட்டு வரும்போது தான் இந்த மாதிரி புது பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படி நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டனால அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது கோட்டு சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் ஃபினிஷிங்காக அப்படியே பார்க்கும்போது, ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த சைடு வந்தே, அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கே, நல்லா தான் கட்டிகிட்ருக்குறாங்க, சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சரி ஏதோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப்பாக எல்லா பக்கம் மாறிட்டுருக்குதாச்சு. அதனால் நல்லா அழகாக சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து டிமார்ட்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டிமார்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது குட் அண்ட் பேட் சொல்கிறேன்.